இந்த பொண்ணுனா எனக்கு ஓகே மாமா. அட மானங்கெட்ட ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்போ அந்த 8 கண்டிஷன்? ஐயோ மாமா, சுமாரா இருக்கிற பொண்ணே 100 கண்டிஷன் போறாங்க. இந்த பொண்ணு சூப்பரா இருக்கா மாமா. அப்போ அந்த கண்டிஷன்லாம் சொல்லிடுறேன் கடு. இவ என்ன கண்டிஷன் போட்டாலும் எனக்கு ஓகே மாமா. சார் இவங்க பெட்டிக்கோட்டை எல்லாம் நடிக்க மாட்டேன் கண்டிஷன் போட்டுருக்காங்களா? ஓகேயா? ஓகே. சாமிநாதா உமா வர சொல்லு. இதை கூப்பிட்றேன் தெய்வமே. நைஸ் பீஸ். வந்துட்டாங்க தெய்வமே. சார் போட்டோல பிம்பிள் கிரீம் மாடல் மாறிக்கிறாங்க, நேர்ல சீரியல் ஆண்டி மாறிக்கிறாங்களா சார்? டேய் இது பொண்ணோட அம்மாடா. அப்போ உங்களுக்கு வேற ஆடு. உமா உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்கேன் நான். அப்படியா? யார் தெரியுமா? பிடிச்சிருக்கா? நீங்க சொன்னா ஓகே மாமா. என்னப்பா உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னல? ஓகே. அங்க சொல்டா. ஓகே. ஓகேன்னு சொல்லாதடா. ஓகே அத்தைன்னு சொல்லு. ஓகே அத்தை. அந்த அத்தையை அழுத்தி சொல்ற. ஓகே அத்தை. அதான் நிஜமாவே உன் அத்தை தான். இந்த மாடல் அத்தையா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா லட்சுமணசாமி பையன். எங்க அண்ணன் பையனா? ஆமா. அத்தை என்ன அத்தைக்கு ஏஞ்சி நிக்கிறான்? அப்ப டபுள் ஓகே. என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு? அதான்டா நாரதர் நாயுடு. மாப்பிள இந்தாங்க. ஆண்டவா, இத பத்தியா? என்னோட பொண்ணுக்கு நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கிற மாப்பிள 6 கண்டிஷன்ஸ் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் 2 கண்டிஷன் தான், அதுவும் ஓகே ஆயிடும். இதுவா? யா. ஐயா தெருவுல பானிபூரி விக்கிற மாதிரி இருக்கான். இவனுக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அதுக்கு அவ கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம். ஏண்டி பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? நான் என் சொந்த மூளையை உபயோகிச்சு இப்படிப்பட்ட மாப்பிளைய கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பொறாமடி. சொந்த மூளையா? ஆமா. நீங்களா? யா. மாமா. ஏய் என்னடி மாமா கிமான் லோக்கலா பேசிக்கிட்டு? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. போ போடி கைதே. இந்த கஸ்மால போடி. தோடாவா நம்மளோட லோக்கலா இருக்குது? மாப்பிள எங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? ஹலோ கிட்டுமணி ஹியர். சார் நான் சாந்தா பேசுறேன். சொல்றி சாந்தா, எப்படி இருக்க? ஐயோ சார் நான் சாந்தகுமார். அன்னைக்கு இன்டர்வியூக்கு சொட்ட நனைஞ்சுக்கிட்டே வந்தேனே. ஓ சாந்தகுமாரா? சார் இந்த புரோக்கர் சுவாமிநாதன் சொன்ன மித்த 2 கண்டிஷனுக்கும் ஓகே சார். அப்படியா? இப்போ நான் கோட்டூர்புரம் ஹாஸ்பிட்டல்ல அண்டர்வேர்லாம் கழட்டிட்டு அக்கடான்னு வந்து நின்றுருக்கேன் சார். கோட்டூர்புரம் ஹாஸ்பிட்டலா? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கலாம் சார். ஆனா என்ன நீங்க நம்ப வேணாம். இனிமே நீங்களே நினைச்சாலும் உங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியாது சார். நான் எதுக்குப்பா உங்ககிட்ட குழந்தை கேட்க போறேன்? சார் உங்க பொண்ணை சொன்னேன் சார். அப்படியா? கொஞ்சம் தெளிவா பேசணும்பா. வீக்கானாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூக்கா பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் சார். என்னப்பா சொல்ற? குடும்ப கட்டுப்பாடு சார். சார் இன்னொரு 1/2 hourல ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிரும். நீங்க ஃபார்மாலிட்டிஸை ரெடி பண்ணுங்க. பாடி எப்ப கொடுப்பாங்க? ஐயோ சார் இது அந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்ல சார், இந்த டிவோர்ஸ் பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ். அத சொன்னேன். அதெல்லாம் ஈஸியா முடிச்சுக்கலாம்ப்பா. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாம். கல்யாணமா? மாமா தேங்க்யூ மாமா. என்ஜாய் தி ஆபரேஷன் மாப்ள. மாமா மாமா ஐ லவ் யூ மாமா. என்ன பொங்கல் கிண்டிக்கிட்டே போற? கனெக்ஷன் டோட்டலா கட்டா? உள்ள போ, க்ளீனா முடிச்சிருவாங்க. என்ஜாய். லரரு லிரரு லரரு லரா லரா. ஹலோ சாமிநாதா. சொல்லுங்க தெய்வமே. நேத்தி பார்த்த பையன் இருக்கானே, அநியாயத்துக்கும் நல்லவனா இருக்கான்யா. போன் பண்ணான். ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் அளவுக்கு போயிட்டான்யா. அவன் கோட்டூர்புரம் ஹாஸ்பிட்டல் தான் வெயிட் பண்றான். அங்க ரொம்ப தண்ணியா இருக்குமே, போட்ல தான் போகணும், செலவாகுமே. டேய் தண்ணி வடிஞ்சு எத்தனை நாள் ஆகுதுடா? அப்படின்னா நானே போறேன் தெய்வமா. ஹலோ மாப்பிள்ள தெய்வமே, கிட்டுமணி சார் பார்த்த பையன் குடும்ப கட்டுப்பாடுக்கு தயாராயிட்டான். என்ன சொல்றீங்க? ஏன்பா தமிழ்ல தானே சொன்னேன். போற போக்க பார்த்தா அவனையே ஓகே பண்ணிடுவார் போல இருக்கு. இப்போ எங்க இருக்கான் அவன்? கோட்டூர்புரம் ஆஸ்பத்திரியில இருக்கான். உடனே போய் ஏதாவது பண்ணுங்க. ஸ்டோரி என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, ஸ்கிரீன் பிளே நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், உனக்கு வேலை வந்துருச்சு டைரக்டர். கம் ஆன். ஓகே. நாய் துரத்தாம பாத்துக்கணும். சார் 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 வணக்கம் சார். வணக்கம். எங்க ஹாஸ்பிட்டல்ல குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா நாங்களே போய் வீட்டுல சேர்க்கிறோம். நம்பி உட்காருங்க, கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்படியா? அப்ப என்ன திருவான்மையூர் வரைக்கும் டிராப் பண்ணுங்க. ஆமா வண்டி எங்க? வண்டிலாம் இல்ல சார், இந்த கேப்ல செட்டில் ஆயிடுங்க. நம்பி உட்காருங்க, கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த வண்டியிலே உட்கார சொல்றீங்க? சார் தையல் பிரிஞ்சிரும் சார். சார் நீங்க ஏற்கனவே பைக்ல உட்கார்ற பொசிஷன் தான் நிக்கிறீங்க, அப்புறம் எப்படி தையல் பிரியும்? ஒன்னும் ஆகாதுன்றீங்களா? என்ன ட்ரை பண்ணாலும் இனிமே ஒன்னும் ஆக போறது இல்ல. கவலையே படாதீங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் தையலுக்கு 1 year கேரண்டி. வாவ் எக்ஸலன்ட் சர்வீஸ் சார். இந்த சர்வீஸ்க்காகவே இன்னொரு வாட்டி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாம் போல தோணுது சார். கட்டாயமா திரும்பி வருவீங்க. என்ன எங்க ஹாஸ்பிட்டல் ராசி அப்படி. வாங்க அப்படியே பொத்துனாப்ல என்ன உட்கார வைங்க. ஒத்திட்டு உட்காருங்க, கொண்டு போய் சேர்த்துறோம். மெல்ல மெல்ல.
தான் சார் செய்யும். வாங்க சார். ஐயோ தையல் பிரியுதுங்க. சார் தையலும் பிரியுது, ரோடும் பிரியுது. சார் கங்க்ராட்ஸ். ஹலோ எங்கங்க கூட்டு போறீங்க? நான் திருவான்மியூருக்கு போனேங்க. யோ செங்கல்பட்டு வழியா திருவான்மியூருக்கு ஷார்ட்கட் இருக்கியா? சீசெட் வியூ காத்தோட்டமா இருக்கும். வா. சார் ஜூஸ் தீந்துருச்சு, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி நீ இருக்கா? ஜார்ஜ் நம்ம ஸ்பெஷல் ட்ரிங்க் எடுத்து கொடு சாருக்கு. கொடுத்துருவோம். என்ன ஜூஸ் ஒரே காட்டா இருக்கு? தையல் பிரிஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இது பெயின் கில்லர் ஜூஸ். குடிங்க, வலியே தெரியாது. ஆரமலே யோ பெரிய ஏஆர் ரஹ்மான் ஆறாமலே பாடுறாரு. வாய மூடியா இல்ல பொண்ணு ஆறாத மாதிரி பண்ணுவேன். ஓகே. ஹலோ தெய்வமே, அவனை பத்தி நீங்க விசாரிக்க சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. அவன் ரொம்ப மோசமானவன். சாதாரண சாந்தகுமாரே இல்ல, 4 குல சாந்தகுமார். பயங்கர ரவுடி. டேய் சாமிநாதா, என்ன சொல்ற? உடனே கிளம்பி கேட்க ஒரு குடோனுக்கு வந்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இதோ வரேன். மெல்லடா ஐயோ மெல்லடா ஐயோ. ஆல் டாக்டர்ஸ் ரெடி? ரெடி. எல்லாம் ரெடி சார். பேக்கப் எல்லாம் ஓகேவா? ஓகே ஓகே. இந்தாலே சார் அடிக்கணும். சொன்னத மட்டும் செய்யா. ஆமா, ஏன் இப்படி டாக்டர்ஸ் எல்லாம் அவுத்து போட்டு நிக்கறானுங்க? These are professional doctors from YMCA and ICICI. மரியாதை அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய். இப்போ என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் இத அடிக்குற. அப்புறம் வெளிய போய் ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டுட்டு இருப்பான். அவனை போட்டு அடிக்குற. ஓகே கம் ஆன் ஆக்ஷன் ஸ்டார்ட். பெரிய அபூர்வ சோதனை ஸ்ரீவித்யா. சூப்பரா. டேய் ஜாதி வந்தாரா, வாடா ஓடிலாம். வாடா. டேய் சொன்ன மாதிரி நடிங்கடா. எருமை ஓமபலி வண்டி நிறுத்துறா. வாங்க தெய்வமே. எங்க அவன்? அது அங்கதான் இருக்கு. வாங்க. அடிங்கடா மைலட்டு பசங்களா யாரா அடிங்களா? என்னய்யா பெரிய ரவுடினா குடியாரனா இருக்கான்? ஆமா தெய்வமே. படிச்சீங்க. டேய் வாங்கடா என்ன படிச்சிருந்து என்னையா பிரயோஜனம்? ஒழுக்கம் இல்லாதவனா இருக்கானேயா. சார் சண்டை போடாதீங்க சார். சார் குடிக்காதீங்க சார். சார் குடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார் குடிக்காதீங்க சார். அவன் யாரியா கீழே காலை பிடிச்சிட்டு குடிக்காதேன்னு கெஞ்சறான். ப்ளீஸ் சார் குடிக்காதீங்க சார். சார், அவனுக்கு குடிக்கிறனா பிடிக்காது போல இருக்கு. அதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அடின்னு அடிக்கிறாங்க, வாங்கிட்டு பொறுமையா இருக்கான் சார். சார் சார் என்ன அடிச்சும் கொஞ்சம் கூட கோவமே வரல பத்தி அவனுக்கு. என்னடா இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? தெய்வமா பார்த்து நம்ம கண்ணுல காமிச்சிருச்சு. நமக்கு எல்லாமே தற்செயலா நடக்குதியா? God is great. ஏன் சார் இப்படி குடிக்காதீங்க சார். சார் சொல்லிட்டே இருக்கேன். சாவுடா. சுவாமிநாதா, தெய்வமே, அந்த சாந்தகுமார் என்ன இப்படி ஃப்ராடு குமாரா இருக்கான்? அவன் ஒரு பக்கா ஃப்ராடு குமார் சார். பார்த்து இன்னைக்கு அவன் மேல எனக்கு டவுட். பாக்கெட்ல மீன் எடுத்தா பாருங்க, அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஐயோ ஆக்ஷன் போங்க போங்க. ஹே திஸ் இஸ் மிஷன் இம்பாசிபிள். அமேசிங் வாட்டர் மேன். தம்பி தம்பி வாட்டர் மேன். டேய் ஜார்ஜ், இவர மாதிரி பீச்சுக்கு ஒருத்தர் இருந்தா நம்ம ஊர்ல தற்கொலையே நடக்காதா? ஏன்பா என்ன ஆச்சு? சார் அந்த பொண்ணு 8 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சு சார். திருவானூர் கடல்ல போய் குச்சிச்சு. நம்ம அர்ஜுன் சார் தான் நீந்தி போய் காப்பாத்தார் சார். ஏன்பா திருவான்மியூர் பீச் இங்க இருந்து 4 கிலோமீட்டர் இருக்கு. அங்கேயே இறக்கி விட வேண்டியதானே? சார் அவர் நீந்தி அந்த பக்கம் யாழ்ப்பாணம் வரைக்கும் போயிட்டார் சார். பாஸ்போர்ட்ல நான் திருப்பி அனுப்பிச்சாங்க. அதனால தான் இப்ப இந்த பக்கம் போய் நிக்கிறார். சரி வந்தாச்சு இல்ல, இங்க இறக்கி விட வேண்டியதானே? ஏன் இன்னும் தூக்கிட்டு போற? சார் யூ ஆர் irresponsible fellow சார். ஏன்பா? சார் காப்பாத்தின பொண்ணு அவங்க அப்பா அம்மா கையில ஒப்படைக்கிற வரைக்கும் சாரோட கடமை முடியாது சார். he is a very one man army. அப்படியா? சொன்னா நம்ப மாட்டீங்க. சரி சொல்லாத. சொல்லுவேன். சொல்றா. போன வாரம் 200 டன் திமிங்கலம் கரை ஒதுங்கிருச்சு. ஆ, அதே நடுக்கடல இழுத்துட்டு போய் விட்டாரே. அப்படியா? அதாடா பெருசு. 2 நாள் மேல ஒரு கடற்கரையை காப்பாத்தா சார். அட்ரஸ் தெரியலன்னு வீட்ல வச்சுக்கிறேன். ஏய் ஜாஸ் வாடா நம்ம போய் அவரோட செல்ஃபி எடுத்துக்கணும். அந்த பொண்ணு கூட எடுத்துக்கணும் மச்சி. இந்த காலத்துல இவ்வளவு நல்ல பையனா? ஏயா நேத்திக்கு பார்த்தோம், தண்ணி அடிக்க மாட்டான், கோவம் வராது, ஸ்விம்மிங்கும் தெரிஞ்சிருக்கு. நீ என்ன பண்ற, அவன் பின்னாடியே போய் எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணு. ஃபுல் ஜாதகத்தையும் கொண்டா, முடிஞ்சா அவனையே முடிச்சிடலாம். தற்செயலா நடந்தது. தற்செயலா கல்யாணம் நடக்கணுமே. தற்செயலா நடக்குது. தெய்வமே, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சாமிநாதா, உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு முன்னாடியே கிடைக்காது போயிட்டானேடா. நாரதர் நாயுடு, உனக்கு சரியான போட்டி வந்தான். சேர்த்து குடுறா. என்னண்ணா ரிச் கேர்ள் சொன்னீங்க, காசு இவ்வளோ கம்மியாக தரீங்க? அதுக்கு நீ ரிச்சா இருக்கணும். சரிங்க பாரு, அடுத்த வாரம் இந்த பேமெண்ட் நான் கொடுக்குது. அப்ப நான் சேர்த்துறேன். போ அடுத்த வாட்டி பேமெண்ட் ஒழுங்கா தரணும். தம்பி எங்களுக்கு ஏய் நேத்து கொடுத்த பேமெண்ட்டுக்கே நீங்க ஒழுங்கா நடிக்கலன்னா பேலன்ஸ் நடிக்க கூட்டு வந்தேன். இங்க ஓவர் ஆக்ட் பண்ணி சொதப்பிட்டீங்க. கம்முன்னு போயிடுங்க. ஏன்டா யூத் பாய்ஸா கூட்டணும்டா, இவங்கலாம் யூத்தாடா? மச்சான் அவளே ரிச் கேர்ள்ஸ்னா இவங்களா பயங்கர யூத்ரா. டேய்
அந்த நிலவேம்பு கஷாயம் கொதிக்க வச்சிருந்தா கொதிச்சிருச்சான்னு பாரு. நிலவேம்பு கஷாயம் குடிச்சா லேட்டா வர பஸ் கூட சீக்கிரம் வந்துருமாமே. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ஒரு பையன் சிக்கி இருக்காரு, பொருத்தம் பார்க்கணும். பார்த்துட்டா போகுது. பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொல்லுங்க. தம்பி யாரு புதுசா இருக்கு? ஐயா யாரு பழசா இருக்காரு? இது பொண்ணு ஜாதகம், இது பையன் ஜாதகம். சபாஷ். எங்க இருந்து சார் இந்த ஜாதகத்தை பிடிச்சிங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஜாதகப்படி வேற ஒரு பையனை பார்த்திருப்பீங்களே? ஆமா. அவனுக்கு மட்டும் நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்க. வம்சாவளியே இல்லாம போயிருக்கு. பர்த்லயே பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு பிறந்த பையன் அவன். கூட இருந்து பண்ணி வச்ச மாதிரியே சொல்றீங்க. இவரு நார்கன் ஆயிட ஆளா இருப்பாரோ? அது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? நான் எங்க சொல்றேன், கட்டம் சொல்லுது, கட்டம் சொல்லுது. கட்டம் பொருத்தம் எத்தனைன்னு சொல்லுது சார், இந்த ஜாதகத்துக்கெல்லாம் பொருத்தம் பார்க்கவே தேவையில்லை சார். வள வளன்னு இழுத்துக்கிட்டு இல்லாம வர்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. சுபம். போன தடவை மாதிரி ஒரு நோட்டு கொடுக்காது. கண்டிப்பா. 2 நோட்டு. என்ன சார் 2 நோட்டு கொடுக்குறீங்க? ஐம் சாரி. பாத்தியாப்பா, அதுவும் போச்சா? ஹாய் செல்லம். ஹாய்ப்பா. என்னடா தனியா ஆங்கிரி பேர்ட் விளையாடிட்டு இருக்க? நீங்களும் விளையாடுறீங்களா? உன்னோட சேர்ந்து விளையாட ஒரு பச்சி சிக்கிக்கிச்சு. பையன் எப்படி இருக்கான் பார். எல்லாம் ஓகே. தேங்க் யூ. என் செலக்ஷன் ஆச்சே. ஆனா எனக்கு என் கண்டிஷன்ஸ் தான் முக்கியம். ஓகே. அதனால இவனை மீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிசிஷனை சொல்றேன். ஓகே வா போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க எங்க வரீங்க? ஏன்? நான் பாத்துக்கிறேன். சரி. நல்லா பார்த்துட்டு வாமா. நிஷா சீக்கிரம் வாமா, ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது. வா வா. உமா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? இதோ வராங்க வராங்க. சூப்பர். என்ன மாப்பிள்ள டிக்கெட் பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் ready மாமா. ஏர்போர்ட்ல போய் பாஸ்போர்ட் கொண்டு வரலன்னு சொல்லக்கூடாது. எங்களால கொண்டு வந்து தர முடியாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் மாமா. மாப்பிள்ள பேண்ட் சூப்பரா இருக்கு. நீ என்ன கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்க? அப்பா அது ஸ்டைல். ஸ்டைலா? நீ போய் ஒரு பிளேடு கொண்டா, என் பேண்ட்டை கிழிச்சு விடு. மாமா. வேணாமா? ஏ நிஷா, உன்னுடைய கண்டிஷன் நம்பர் 6 பிளான் பி. அப்ராடுக்கு போய் மாப்பிள்ளையை காய வச்சிடாத. புரியுதா? ஓகேமா. ஓகே. நிஷா டைம் ஆச்சு, போலாமா? மாப்பிள்ள கிளம்புறதுலயே குறியா இருக்கார். கிளம்புங்க, நானும் வரேன். எங்க? நீங்க எங்க நான் போறீங்க? என்ன இவங்களோட ஹனிமூனா போறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. போற வழியில டிராப் பண்ணிட்டு போறேன். வா. பாய்மா. பாய். அவளை என்ன கொஞ்சம் வாமா. என்னம்மா குழந்தை பெத்த கூடாது நீங்களே மாத்திரை கொடுக்குறீங்க? ஏய் எனக்கு எல்லாம் தெரியும். நீ போடி, போய் காஃபி போட்டுக்கொண்டா. தெய்வமே, நீங்க நினைச்சபடி கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. என் லைஃப்ல மொத்தமா இவ்வளவு படத்தை நான் பார்த்ததே இல்ல. எல்லாம் உங்களுக்கு தான். எடுத்துங்க. என்ன தெய்வம் எடுத்துக்கிட்டீங்க? வேண்டா, தெய்வம் எடுத்துக்காதுன்னு தெரிஞ்சுதாண்டா நீங்களாம் ஆஃபர் பண்றீங்க. வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. ஓகே. எப்ப வேணா திருப்பி தர வேண்டியதா இருக்கும். தெய்வமே சொல்லுது பழிச்சிடும் போல. ஏண்டா கால்ல விழுற? கால்ல விழறதா? நானா? நாயுடு சார், இந்த கிட்டுமணி ஒரு நாள் உங்க கால்ல விட மாட்டான். என்ன நாயுடு சார், என்ன பார்த்த உடனே பயத்துல லேசா சாயறீங்க. 8 மணி 34 வருஷமா நீ மக்குமணியாவே இருக்கடா. ஆமா நாயுடு சார், என் கல்யாணத்துல நான் மக்குமணியா தான் இருந்தேன். ஆனா இப்போ என் பொண்ணு கல்யாணத்துல யார் தயவு இல்லாம தனி ஆளா இருந்து என் பொண்ணு போட்ட 8 கண்டிஷனுக்கு ஏத்த சூப்பர் மாப்பிள்ளையா பார்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு வந்த? ஆமா, எப்படி வந்தேன்? அதே மறந்துட்டியா? ஞாபகம் வந்துடுச்சு. அன்னைக்கு டிவியில ஜகஜாலமான வார்த்தைகள்லாம் போட்டு என் பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் நடத்துவீங்கன்னு சவால் விட்டீங்களே. இப்ப என்ன ஆச்சு? உங்களை விட நாணயமான, நேர்மையான, நம்பிக்கையான ஒரு கல்யாண புரோக்கரை பிடிச்சு, அவன் பேர் என்ன? ஏய், பேர் நட? சாமிநாதன். சுவாமிநாதன். அவனை வச்சு இந்த கல்யாணத்தை ஓஹோன்னு நடத்திட்டேன். உங்களை விட அவனை இன்னும் பிரமாதமா கொண்டுறேன். இட்ஸ் a challenge. வரேன் நாயுடு சார். தெய்வமே, இவ்வளவு பெரிய அசடை நான் பார்த்ததே இல்ல. ஏண்டா, அவன் அசடா இல்லைன்னா உனக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுப்பானா? ஒருவேளை என்ன பார்த்திருப்பாரோ? முண்டம், எனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய போட்டோ இருக்கு. அதுல நானும் இருக்கேன், நீ இருக்க. அவன் அதையே பார்க்கல. அவன் எங்கடா பார்த்துருப்பான்? அப்புறம் மாப்பிள்ள ஹனிமூன் அப்ராட்ல எப்படி இருந்தது? அவ்வளவு மோசமாவா இருந்தது? ஐயோ மிளகா மாமா, அதெல்லாம் நல்லா போச்சு. அது சரி. கல்யாணம் ஆகி பேங்காக் போயிட்டு ஒரு ஆம்பளைங்க எல்லாருமே முகத்தை அப்பாவியா வச்சுக்கிறீங்களே, எப்படி? அவர் எப்பவுமே அப்படிதான். மாப்பிள்ளை கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. சரி சரி. அப்புறம் நாளைக்கு சேலம் பாபு வீட்டு கல்யாணம் இருக்கு, நாம போயிட்டு வந்துருவோம். ஐயோ ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு 1 வீக் லீவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் லீவ் போட, நம்ம ஆபீஸ் தானே. இன்னைக்கு நைட் ஷிப்மெண்ட் வேற இருக்கு. என்னால முடியாது. ப்ளீஸ் நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா? சரி விடுங்க. சரி, நாம போயிட்டு வரலாம். மாப்பிள்ளை, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அசிங்கமா கேட்காதீங்க மாமா, எனக்கு எந்த வேலையும் இல்ல. அப்படிதான், வேலையே இல்லாம இருக்கணும். அப்பதான் என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கும். நீங்க வீட்டை நல்லா பாத்துக்கங்க, நாங்க ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற நாய், புறா, முயல், அப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த பூங்காவனத்தை பாத்துக்கங்க.
என்ன இது மாப்பிள்ளை கிட்ட என்ன பேசுறதுன்னு விவசாய வேணாம். சாரி மாப்பிள்ள, பூங்காவத்தை நான் பார்த்தேன். ஐயோ எங்க ஐயோ, கடவுளே. ஹலோ நல்லவனே, ஏண்டா நட்புக்கு இலக்கணமே சிஎஸ் பார்ட்டி தான். கேவலம் ஒரு பேச்சுலர் பார்ட்டி கேட்பன்றதுக்காக ஃபோன் கூட பண்ண மாட்டல. ஹனிமூனுக்கு அப்ராட் போயிட்டேன்டா. 2-3 வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வந்தது. என்னது அப்ராடா? ஆமாண்டா, நேத்து தான் வந்தேன். வரும்போது எதனா ஃபாரின் சரக்கு வாங்கி வந்தியா? டேய், உங்களுக்கு வாங்காம வருவேனாடா? 2 புல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்லயும் யாருமே இல்ல. ஜார்ஜை கூட்டிட்டு உடனே இங்க வா, என்ஜாய் பண்ணலாம் மச்சி. மச்சான் இப்பதான்டா ஒரு குட் நியூஸ் சொல்லிக்கிறேன். சியர்ஸ். சூப்பராகுதுடா சரக்கு. தேங்க்ஸ்டா. இந்தாடா கேரட், உனக்காக நான் வாங்கிட்டு. என்னடா சைட் டிஷ் வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஃபாரின் சரக்குக்கு சிக்கன் சூப்பரா இருக்கும்டா. டேய் உனக்கு சிக்கன் தானடா வேணும், நான் வாங்கி வரேன்டா. ஓகே வந்தா நான் சிக்கனோட தான்டா வருவேன். சரி, இப்போ எங்க போய்டா வாங்குவேன்? டேய் எங்க கிடைக்குதோ அங்க போய் வாங்குவேன்டா. ஏய் மாவனே, என்னோட தளபதிக்கு இல்லாத Love you, சிக்கன் மச்சான். இங்கே வாங்கி அடிக்காம உட்காருங்க, நான் வரேன். ஒரு குறை இருந்தால் அது முயலுக்கு தெரிவதுண்டோ. எங்கடா போன இவ்வளவு நேரம்? டேய் உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் போய் பூச்சேன்னு தெரியுமாடா? என்னது? கரையை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்டா. சும்மா சாப்பிடு. உனக்காக நான் செம்மையா செஞ்சுட்டு வந்துக்கிறேன்மா. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. எவ்வளோ இருக்கு கபாபு? மச்சான் கபாப் டோட்டலா வைக்கிற போதுடா. அதை பிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். இல்லைடா, உனக்காக பெப்பர் தூக்கில் போட்டு வாங்கி வந்தேன்னு சொன்னேன். எனக்கு இன்னொரு பிளேட் கிடைக்குமா? ஏய் எனக்கு ஒரு பிளேட்ரா. இன்னொரு பிளேட்டா? மீதி வச்சுக்கிறேன், போய் எட்டுன்னு வரேன். சரியா? நான் வேணா போடுறேன். என்னடா ஆறு நடிக்குது? பால்காரன் இஞ்சிச்சா? என் பொண்டாட்டி வந்துட்டா, சீக்கிரம் போடா. போடா வந்தா என்ன? நான் ஒரு மாதிரி கொடுத்தா உங்க வேலைக்காரி போடா, சீக்கிரம் போடா. பொண்டாட்டி வந்துட்டா, போடா. ஜாஸ் கிளம்புடா. போடா, எடுத்துட்டு போடா. போய் தொலை. எனக்கு தெரியாதனமா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பட்டா, அதுக்கு போய் கை நீட்டுறீங்க. மாப்பிள்ள அட பாவி, நீயா? மாமா, என்ன கோவம் இருந்தாலும் எனக்கு அடிபட்ட உடனே குடும்பத்தோட என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. டேய், யாருக்கு யாரா மாப்பிள? அடிபட்டது நீ தான் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணை விட்டு லாரியே ஏத்திருப்பேன். நல்லா சொல்லுங்க மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்ன வந்து பார்க்கவே இல்லை. அப்பா சும்மா இருங்கப்பா. அட பாவி, நீ இவனோட பையனா? ஏன்டா டேய், மாறி மாறி வந்து என்னையே ஏமாத்துறீங்களேடா. மாப்பிள்ள, என் மேல இவ்வளவு பாசமா இருப்பீங்க எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள, எதிர்பார்க்கவே இல்லை. இவன் ராமசாமியா இல்ல லட்சுமண சாமியா? ஐயோ, எங்க அண்ணன் லட்சுமணசாமிங்க. அப்ப மிரட்டலாம். ஏய் ஒண்ணு மாமா, எல்லாம் பார்க்காதது என் தப்புதான் மாப்பிள்ள. அடிங்க மாப்பிள்ள, அடிங்க. ஏய் கைய விட்றா, அப்பதான்டா அடிக்க முடியும். விட்றா. ஐயோ, என்னங்க? ஓ, இதெல்லாம் உன்னுடைய பிளானா? இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி நீ நடிக்கிற. அவன் என்னடானா நான் பேசுறது எதுவுமே காதுல விழாத மாதிரி நடிக்கிறான். எங்கிட்டயே டிராமாவா? மாமா, என்னடா? எங்க அப்பாக்கு அவ்வளவா காது கேட்காது. அவ்வளவா கேட்காதா? அவ்வளவும் கேட்காதா? இவனுக்கு அவங்க அப்பனே எவ்வளவோ தேவல. அப்போ எங்க தாத்தாக்கும் காது கேட்காதா? என்னமோ உங்க தாத்தா பத்மஸ்ரீ பட்டம் வாங்கின மாதிரி சந்தோஷப்படுற. அண்ணா, நீங்க எப்படின்னா இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஏய், இன்னாடி பொதுக்கூட்டத்துல தொண்டை ஜவ்வு கிழியற மாதிரி கத்துறேன், அதுக்கே இந்த ஆள் அசர்ல. நீ என்னடானா ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க. விடுங்க மாப்பிள்ள, என் தங்கச்சி பேசுறது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ பேசுமா, இந்த அண்ணன் காது கூட கேட்கிறேன். ஏய், பாக்குறேன்னு சொல்லு, கேட்கறேன்னு சொன்னா கொலை பண்ணிடுவேன். போது நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கேட்டுரும். ஏய், மரியாதை கெடுத்துக்கு என்னடி இருக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போதே என் மரியாதை போச்சு. என் பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கும் போது குடும்ப மானமே போச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? மானமும் போச்சு, மரியாதையும் போச்சு. ஏய், நீங்க எல்லாரும் கல்யாண மாஃபியா கேங்கடி. உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். நிஷா வா போலாம். இந்த எருமைகள்ல ஒண்ணு கூட நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது. கிளம்பி போலாம். மாப்பிள்ள, அப்பா அவங்கள சும்மா விடக்கூடாது. நான் விட மாட்டேமா, நீ கவலைப்படாத. அத்தை, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அப்பாவை பாத்துக்கிறேன். சரி, அப்பாவை கூட்டிட்டு நாளை காலையில வீட்டுக்கு வந்துரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். சரி அத்தை, அப்பா வெயிட் பண்ணுங்க, நான் அத்தையை விட்டுட்டு வந்துடுறேன். மாமா மாமா கிட்ட மாமா. கிட்டு மாமாவா? கிச்சா குட்டி. மாமா. ஏய், யாரா நீ? என்ன மாமா, என்ன மறந்துட்டீங்களா? மாமாவா? ஏய், உள்ள ஒருத்த மாப்பிள்ளைங்கிறான், இவன் மாமாங்கிறான். என்னப்பா இங்க நடக்குது? எனக்கே ஒண்ணும் புரியலம்மா, குழப்பமா இருக்கு. மாமா,
நீங்க செலக்ட் பண்ண மாப்பிள்ளை சாந்தகுமார் நான் தான். இது என்ன சொல்லுது? என்னங்க ஏடா வர டேய் மாமா மாமா கிட்டு மாமா அவன் பயங்கர ஃப்ராட் மாமா. அவனுக்கு தெரியுமா? அவனும் அவன் ஃப்ரெண்டுமா சேர்ந்து என்ன குடிக்க வச்சு நடிக்க வச்சு என் தையல பிரிச்சு வச்சுட்டாங்க. ஒரு தையல் பிரிஞ்சதுக்கு இவ்வளவு மக்களம் பண்றியா? பணம் தரேன், எம்ப்ராய்டரியே பண்ணிக்கோ. ஐயோ மாமா காலை கொடுங்க. மொத்தமா பிளான் பண்ணி நம்மள ஏமாத்திருக்காங்க. ஏய், அவங்கள சும்மா விட மாட்டேனா? மாமா என்ன பரவாயில்ல, அது ஓட்டும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? டேய், இவளுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னாச்சு? பரவாயில்ல மாமா, இருந்தாலும் நான் தானே உங்க மூத்த மாப்பிள்ள. நிஷாமா, நிஷா குட்டி, நீ என்ன பண்ற? அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, நான் அவட பெருந்தட்பையா ஏத்துக்கிறேன். நீங்க வாங்கப்பா. டேய் சாமிநாதா, எங்கடா இருக்க? நாயுடு கூட ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். சந்திரபாபு நாயுடு கிட்ட உனக்கு என்னடா வேலை? கிட்டுமணி கிட்ட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வா. ஐயோ, நம்ம சொதப்பினாலும் இவர் சமாளிக்கிறாரு. ஹலோ, சொல்லுங்க தெய்வமே, என்ன விஷயம்? தெய்வமே கலங்கி நிக்குதுடா. புரியல தெய்வமே. நம்மள மொத்தமா ஏமாத்திட்டாங்கடா. வருத்தப்படாதீங்க தெய்வமே, இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். தெய்வத்திட்ட போய் சொல்லக்கூடாது, 11 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அங்கேயே நில்லுங்கடா தீவிரவாதிகளா. நேத்திக்கு வச்ச குண்டு வெடிக்கலன்னு மறுபடியும் வந்தீங்களா? ஃப்ராடு பசங்களா. மாப்பிள்ள நீங்க பயப்படப்படியே ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். உமா, அவங்க 2 பேரும் வெளில போக சொல்லு. காப்பிலாம் வேண்டாமா, இப்பதான் வரும்போது காப்பி சாப்பிட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள. யோ, முதல்ல தாளத்தை நிறுத்தியா? நீ போட்ட தாளத்துக்கு 1000 சாங் கம்போஸ் பண்ணிருக்கலாம். சும்மா இருக்குப்பா, அவருக்கு பழகிருச்சு மாமா. ஏய், என்னடா இங்கேயும் வந்து நாடகம் ஆடுறியா? ஒண்ணுமே கேட்காத ஒருத்தனை கூட்டு வந்து கலாட்டா பண்ணலான்னு பாக்குறியா? மாமா, உங்க கோவம் எனக்கு புரியுது. நான் பண்ண தப்பு தான், உங்களை ஏமாத்தணும்னு இது பண்ணல. என்ன நடந்ததுன்னா, ஏய், என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன்டா. உங்களை ஓட ஓட விரட்டுறேன் பார். நைஸா டைமிங்ல உட்காந்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? இப்ப பார். இதுக்கு மேல அடி விழுந்தா நான் செத்துருவேன். தெய்வமே, சாமிநாதா, ஆலமரத்தையே அசைச்சிட்டாங்களா? வேரோட புடிக்கிட்டாங்கடா. அப்படியா? என்ன நடந்தது? ஏய், எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. என்ன ஏமாத்திருந்தாலும் பரவாயில்ல, என் தெய்வத்தையே ஏமாத்திட்டீங்களா? இதுக்கு முந்தின விஷயம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே. டேய், என்னடா நடந்தது? யோ, மாமனாருக்கும் மருமகனுக்கும் 1000 இருக்கும். அதை கேட்க நீ யாரியா? என்ன சேம் செட் கோல் போடுறான்? என்ன யாருன்னு கேக்குறான்? நான் தான்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச தரகர். தரகரா? மாமான்னு சொல்லியா? அப்படி சொல்லுங்க. டேய், தைரியம் இருந்தா என் சிங்கத்தை என்னாச்சு? ஏய், பின்னாடி பாருடா. பின்னாடி என்ன? ஏய், சட்டையை தூக்கிட்டு பாருடா. அது நல்லா இருக்காது. கேப்டன், என்ன எக்ஸ்போர்ட் இருக்கு? ஏபிசிடில ஆரம்பிச்சிருப்பான் போல இருக்கு. மீதி ஒய்ஸ் எடுத்தா அது எங்க போடுறது? முதுகுல போட்டோமா? ஐயோ, என் முதுகு தாங்காது. தெய்வமே, பொறுத்தது போதும், பொங்கி எழு. பொங்குறேன்டா, பொங்குறேன். பொங்குனது போதும், புறப்படு. அப்படியா? ஏய் லட்சுமணசாமி. ஐயோ, எங்க அண்ணனே அடிக்க போறீங்களா? உங்களுக்கு அவ்வளவு கொழுப்பா? அம்மா, அப்பா மேல இருந்து கையெடு. என்ன நடக்குதுங்க? டேய் சொல்றா. மறுபடியும் முதல்ல இருந்தா தெய்வத்தோட உடம்பு தாங்காது. அவர் ஏற்கனவே எக்ஸ்மென் ஆயிட்டார். நான்சென்ஸ். உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருந்த. மரியாதையா என் வீட்டை விட்டு கிளம்பு. என் கற்பை இழந்துட்டேன், இனிமே நான் யார் ஏத்துப்பா? கற்பா. மாப்ள, அவகிட்ட என்ன பேச்சு? இஷ்டம் இருக்கிறவங்க இந்த வீட்ல இருக்கலாம், இல்லாதவங்க வெளியே போலாம். ஏய், இது என் வீடு. முதல்ல நீ வெளில போ. இந்த வீட்டோட பத்திரத்துல என் பேரும் இருக்கு. அம்மா, என்ன பேசுற நீ? ஏய், என்னடே கத்துற? சும்மா இப்படியே மிரட்டிட்டு இருக்கலாம்னு பாக்குறீங்களா? அவர் எங்க அண்ணன், அவன் என் மாப்பிள. அவங்க இங்கதான் இருப்பாங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையன். எங்க அப்பா போய் சொல்ல மாட்டார் நிஷா. என்ன எப்பாவது ஒரு தடவை குடிப்பான். அந்த மாதிரி குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவனை மன்னிச்சிருங்க. உன்ன தெய்வமே, எங்க உங்களை காணோம்? அப்பா, வாட் இஸ் திஸ்? 34 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இப்படி தான் புலம்ப விட்டாங்க. அத நான் பார்க்கலையே சார். கடையில டிவிடி கிடைக்கும். என்கிட்ட பிளேயர் இல்லையே. இப்போ என் பொண்ணை புலம்ப விட்டுட்டாங்களே. என்னால முடியல. என்னப்பா இது? அவங்க குடும்பமே இப்படித்தாமா. விசு டெக்னிக். சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய மாத்திரைங்களா எங்க? கேள்வி கேட்ட கணவனின் தலையில் மனைவி கல்லை போட்டாள். தைரியசாலி. என்ன பரோட்டா வைக்கிற? நைட்டு எவனாவது பரோட்டா சாப்பிடுவானா?
கை கேட்டியது வாய் கேட்டவில்லை. எதை கேட்டாலும் ஏருக்கு மாறான பதில். குடும்பமே டமாரம். இந்த பரோட்டா சாப்பிட்டு சாவறதை விட நான் பட்டினி கிடந்தே சாவறேன். சாரிங்கய்யா. நீங்களே கொட்டிக்கங்க. அம்மா நீங்களாவது கொஞ்சம் சாப்பிடுங்களேன். அவர் சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன் சொல்லு. நிஷா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? காலையில டிஃபன்லாம் சாப்பிட்டேம்மா. என் பையன் விளையாட்டு பயிராக இருந்தா கூட ரொம்ப நல்லவம்மா. என் கையால தாலி எடுத்து கொடுத்து நடந்ததுதான் உங்க கல்யாணம். அதனால 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும்மா. என்னது? நீங்க என் கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்தீங்களா? இப்ப சொன்ன பாத்தி ஒரு வார்த்தை, என் பையன் நல்லா பார்த்து போயிருந்து. அது ஒண்ணு போதுமா, அது ஒண்ணு போதும். நான் நிம்மதியா போறேன். கடுங்கோ பேஷ கடுங்கோ ஆங்கல்யம் தந்துனா நீனா மவதீவன ஹேதுனா. அம்மாடி தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்மா. பூங்காவனம், பூங்காவனம். மேடம், சாந்தி எங்க? சாந்தி இங்கதான் எங்கேயாவது இருக்குமா? நீ தானே பார்த்துட்டு இருந்த. அது தெரியலம்மா. உண்மையை சொல்லு. இல்லம்மா, அன்னைக்கு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்துட்டு போனாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் சாந்தியை காணோம்மா. நான் அம்மா கிட்ட கூட சொன்னேம்மா. அவங்க தான் அவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரும் இப்பவே என் முன்னாடி வந்து நிக்கணும். சரிம்மா. டீசெண்டான பொண்ணுன்னா முண்டாபணியனோட தெரியுது. சாந்தி எங்க? இவனாளா இவனை விட்டு ஓடி போய் 3 மாசம் ஆகுது. என் முயல் சாந்தி எங்க? ஏமா அதான் இங்க இருக்குதே. இதை கேட்க தான் கூப்பிட்டியா? ஐயா ஏய், எரும மாட்டி நாராயலுக்கு மொட்டை ராஜனை புக் பண்ணோம். வாடா போலாம். ஏய், பதில் சொல்லிட்டு போங்கடா. மொத்தம் 4 முயல், 3 இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? அதாம்மா இது. ஏய், மரியாதை கெட்டுரும். அர்ஜுன், உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என் சாந்தி மிஸ்ஸிங். நிஷா, இவங்க பார்க்கதான் திருட்டு பசங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இவங்க தான் என் முயலை திருடி இருக்காங்க. ஏமா என்ன முயல் திருடன்ற? நான் பரம்பரை வேட்டக்காரன் தெரியுமா? எங்க தாத்தா டைனோசர் அதை புடிச்சு தர தரன்னு இழுத்து வந்தவர். எங்க அப்பா யானை வாழை பிடிச்சி இழுப்பாருடா. புலி மாட்டி இருந்தா கரைச்சு குடிச்சிட்டு இருப்பாரு. எங்க பாட்டி சிங்கத்துக்கே சிக்கெட்டவங்கம்மா. எங்க அம்மா பாம்புக்கு சொக்கா போட்டவங்க. கரடிக்கே கக்கா கழுவி விட்டுருக்காங்க. ஆயா தெரியுமா? இஸ் இட் மச்சான்? இவ்வளவு நாள் என்கிட்டயே சொல்லியா? எனக்கு இது என் சாந்தியோட பெண். என்னது? சாந்தியோட பெண்ணா? ஏங்க அப்ப இன்னொரு வாட்டி இருங்க, சாந்தி வரதான் பாப்போம். இருங்க. அட பாவிகளா, நண்பன் நண்பன் வீட்டுக்குள்ள விட்டா என் நிஷா ஆசையா வளர்த்த முயலை திருடிட்டீங்களடா. வெக்கமா இல்ல? ஏய், அவசரப்பட்டு வார்த்தை விடாதடா அர்ஜுன். நான் பொன்னாடி பசங்க கண்ணை மறைக்குதா? ஏய், முயலை வித்து சாப்பிடுற அளவுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கேவலமானவங்க இல்லடா. ஆமாண்டா. சீ, நிறுத்துங்கடா. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. பாவண்டா என் நிஷா எப்படி ஃபீல் பண்றா பாரு. அதை விட பாவண்டா அந்த முயல். என்னது பாவமா? சிக்கன் கபாபு அல்வா மாதிரி வழுக்கும் போது முழுங்கினியே, அது வழுக்கும் போதே தெரிஞ்சிருக்குமானா அது சிக்கன் இல்ல, உன் நிஷாவோட முயல். என்ன ஒழிந்தா இன்றோடு நீ. ஏய், என்னடா சொல்ற? டேய் பாவிங்களா, கொன்னுட்டீங்களா? ஓடிடுறா, ஓடிடுறா மச்சான், ஓடிடு. நிஷா, நீ ஆசையா வளர்த்த முயல் தெரிஞ்சிருந்தா நான் 2வது பிளேட் சாப்பிட்டு இருக்க மாட்டேமா?